அங்கே வீட்டில் இருந்தால் அந்த 1000 ரூபா மிச்சம். அதை தாண்டி சரி பிள்ளைங்க படிக்கணும், ஒரு 5 வாரம் வரேன்னு கண்டிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. யாரும் இல்லை, நீங்கள் இல்லை. அடுத்த வாரம் இன்னும் 2 பேர் குறையும் போது சரி நம்ம பகுதி இப்படி தான், அந்த வெறியும் தாகமும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த எக்ஸாமும் ஜெயிக்க முடியும். எங்களுக்கு இருக்கிறத விட பல மடங்கு யாருக்கு இருக்கு. இன்னைக்கு சார் இந்த கொஸ்டின் கேட்பாரு, அப்போ நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் யாருக்கு வரணும்? எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்குது. அதை தாண்டி என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு தேவையான படிப்பு என்ன பண்ணணும்? படிக்கணும். சரியா? இன்னைக்கு வானிலையும் காலநிலையும் அப்படிங்கிற ஒரு பாடம். சரியா? 8th டேர்ம் 1ல் இருக்குது, 10th வால்யூம் 1ல் இருக்குது, 10th வால்யூம் 2ல் இருக்குது, 9th டேர்ம் 1, 11th 12th இது எல்லாத்தையும் கோர்வையாக SCTCலேருந்து SCRTலேருந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க சுரேஷில். அதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். வானிலையும் காலநிலையும் ரொம்ப முக்கியமான பாடம். நான் லாஸ்ட்டாக நடத்தின ஒரு பாடத்துலேருந்து 5 கொஸ்டின் என் வாயிலேருந்து வந்ததெல்லாம் கொஸ்டினாக கூட வந்திருக்கும். சரியா? 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதிலே இருந்தும் இந்த பாடத்துலேருந்தும் ஒரு 5 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த 2 பாடத்துல இருந்தும் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இது சார்ந்து இருக்கும், அதெல்லாம் இதுவே கொஸ்டினாகவும் இருக்கும். கண்டிப்பாக பண்ணிடலாம். சரியா? வானிலை காலநிலை அப்படின்னா என்ன? வானிலைனா என்ன? காலநிலைனா என்ன? சொல்லுங்க. சரி, மழை பெய்யுறது வானிலை. அப்போ காலநிலை? சரி, வானிலைக்கும் காலநிலைக்கும் நம்ம டிவியில் பார்த்துருப்போம், இன்றைய வானிலை அப்படின்னு பார்த்துருப்போம், அப்படிதானே? வானிலைக்கும் காலநிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கொஸ்டின் கேட்பான். வானிலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, உதாரணத்துக்கு இந்த முதலூரில் இருக்கிற இடத்துல இன்னைக்கோ இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளோ காற்று, அதோடைய வெப்பம் என்ன, எவ்வளோ குளிர் இருந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வானிலை. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம், உதாரணத்துக்கு முதலூர்னு வச்சுருங்களேன். அந்த முதலூரில் எவ்வளோ காற்று வீசி இருக்கு, எவ்வளோ குளிர் இருந்திருக்குது, எவ்வளோ வெப்பம் இருந்திருக்கு, எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்கு, இதெல்லாம் பதிவு பண்ணுறது தான் வானிலை. காலநிலைனா என்ன? காலநிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல 35 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 35 ஆண்டுகள் எவ்வளோ காற்று இருந்துச்சு, எவ்வளோ மழைப்பொழிவு இருந்துச்சு, எவ்வளோ அழுத்தம் இருந்துச்சு, எவ்வளோ வெப்பம் இருந்துச்சு, எவ்வளோ பனி இருந்துச்சு, இதெல்லாம் சொல்றது காலநிலை. வானிலை காலநிலை 35 ஆண்டு சொல்றது காலநிலை. ஒரு வாரம் இல்லை அன்னைக்கு நடந்ததை சொல்றது வானிலை. புரிஞ்சுக்கிட்டா? இதை வச்சு ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். கண்டிப்பாக இருக்கும். ஒன்று நேரடியாக இருக்கும், இல்லை மறைமுகமாக இருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ள ஒன்று போட்டிருக்காமா. பூமியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆனது. இது பூமியை சூழ்ந்துள்ளது. புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் 78% நைட்ரஜன். அப்போ காற்றுல 78% என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்குது. 21% ஆக்சிஜன் இருக்குது. 0.97 ஆர்கானும் 0.03 கார்பன் டை ஆக்சைடும் 0.97 ஆர்கான் 0.03 கார்பன் டை ஆக்சைடும் 0.04 மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவியாக உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அடுத்து இன்னொரு பாக்ஸ்குள்ள போட்டிருக்கான். கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்கிற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமா என்றால் தமிழில் சாய்வு கோணம்.
கிளைமானா சாய்வு கோணம். கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. கிளைமா அப்படிங்கிறதுடைய மீனிங் என்னது? சாய்வு கோணம். வெப்பத்தை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் வெப்பமானி, சரியா? காற்றை அளக்கிறதுக்கு சொல்லுங்க, காற்றுமானி. இதெல்லாம் கொஸ்டின் முன்னாடி இருந்திருக்கு. சாதாரண இதுதான், நம்ம அங்கே குறிக்கும் போது கவனமாக குறிக்கணும். உங்களுக்கு தெரியும் பூமியிலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பம் என்ன பண்ணும்? கூடுமா குறையுமா? குறையும். எவ்வளோ குறையும் அப்படின்னா 1000 மீட்டருக்கு, அதாவது 1 கிலோமீட்டர் இங்கேருந்து மேலே போனீங்கன்னா 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையும். அப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போயிட்டோம் அப்படின்னா என்னதாயிரும்? நல்லா சில்லுன்னு ஊட்டி மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது, சரியா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும். இது இல்லாத கொஸ்டினே இருக்காது. 1000க்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும். சரி, ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டிருக்காங்க. ஐசோதோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐசோதோம் ஒன்று இருக்கு. அது சம வெப்ப கோடு. எழுத வேண்டாம், புக்கில் இருக்கும், சரியா? எழுதுனா உங்களுக்கு வேர்டு கரெக்டாக வராது. ஐசோக்ரைம்னு ஒன்று இருக்கு, சராசரி வெப்பநிலை கோடு. ஐசோஹெல் அப்படின்னு ஒன்று இருக்கு, சம சூரிய வெளிச்சம் கோடு. ஐசோலோபார்னு ஒன்று இருக்கு, சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார் வந்து சம காற்றழுத்த கோடு. ஐசோ ஹைட்ஸ் வந்து சம மலை அளவு கோடு. இது புக்கில் இருக்கு. நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு டைம் வாசித்து பொறுத்துக்கையில் கேட்பான். என்னன்னு கேட்பான், அதை பார்த்துடுங்க, சரியா? அடுத்து, வளிமண்டலத்தில் புவி கதிர்வீசலால் வெளியேற்றும் வெப்பத்தால் பிற்பகல் 2 மணிலிருந்து 4 மணி வரை அதிக வெப்பம் அடைகிறது, சரியா? எந்த நேரத்தில் பூமி வெப்பம் அதிகமாகுதுன்னா பிற்பகல் 2 to 4. நம்ம 12 மணி தான் ரொம்ப வெயில் அடிக்குன்னு நினைப்போம். ஆனால் வெயில் எப்போ அதிகமாக இருக்குது? 2லிருந்து 4 மணி வரை, சரியா? 2 மணிலிருந்து 4 மணி வரை அதிக வெப்பம் வந்து பதிவாகுது. இந்த கடகரேகை, மகர ரேகை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே, கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும், கடகரேகை மகர ரேகை, இந்த 2 ரேகைக்கும் நடுவில் வந்து சூரியன் இருந்துச்சுன்னா அது வந்து வெப்பமண்டலம். அதாவது பூமத்திய ரேகைன்னு ஒன்று இருக்கு, சரியா? நம்ம படிச்சு தான் ஆகணும் வேறு வழியில். பூமத்திய ரேகைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே கடகரேகை, பூமத்திய ரேகைக்கு கீழே மகர ரேகை. இந்த 3க்கும் நடுவில் சூரியன் இருந்துச்சுன்னா சூரியனுடைய கதிர்கள் வந்து செங்குத்தா படும். ஸோ அது வந்து ஒரு வெப்பமண்டலம், அதெல்லாம் அயன வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுது. உதாரணத்துக்குமா இந்த இருக்கலாம், இது ஒரு அஸ்யூம் தான், சரியா? இந்த அஸ்யூம் வந்து இது வந்து நிலநடுக்கோடு, சரியா? இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு இருக்கும், சரியா? இது கடகரேகை, இது வந்து நிலநடுக்கோடு, இது மகர ரேகை, சரியா? இங்க சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுடுங்களா. அப்போ இதனுடைய கதிர் எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியா இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்க அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா எங்க இருக்கும்? இப்படி இருக்கும்,
சரியா? இப்போ இங்கே தான் தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நமக்கு வந்து சூரியனுடைய கதிர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக படம். சரியா? சப்போஸ் சூரியன் வந்து டிசம்பர் மாதம் வந்தீங்கன்னா சூரியன் இங்கே வந்துடும். அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இருந்து அதனுடைய கதிர்கள் எங்கே அடிக்க வேண்டியிருக்கு? இங்கே அடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு சாய்வான கதிர் படம். அப்போ நமக்கு வெப்பமே இருக்காது. அதான் டிசம்பர் மாதம்லாம் என்ன பண்ணுது? வெயில்லாம் சும்மா லேசாக பட்ட மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான். இது வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுது. இது நிலநடுக்கோடு, இது மகர ரேகை, இது கடக ரேகை. அடுத்து மித வெப்பமண்டலம். மித வெப்பமண்டலம் வரும்போது இங்க ஒரு அஸ்விம்ல இங்க ஒன்று இருக்குது. இங்க மேல இருக்கிறது வந்து அண்டார்டிகா, கீழே இருக்கிறது வந்து அண்டார்டிகா. சரியா? கீழே இருக்கிற கூட வந்து அண்டார்டிகா, மேல வந்து ஆர்டிக். இப்போ இங்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் மே மாசம் இங்க இருக்குது. அப்போ இங்க இருக்கிற இதுக்கு வந்து எப்படி இருக்கும்? சாய்வா படம். அப்போ மித வெப்ப மண்டலம் என்று அழைக்கப்படும். அடுத்து குளிர் மண்டலம்னு ஒன்று இருக்கு. குளிர் மண்டலம் வந்து துருவ மண்டலம் என்று அழைக்கப்படுது. அப்போ இங்க இந்த பகுதிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப சாய்வாக தான் அதனுடைய கதிர்கள் படுறதுனால அது குளிர் மண்டலம் என்று அழைக்கப்படுது. இது வந்து இன்னொரு பேர் இருக்கு, துருவ மண்டலம். சரியா? குளிர் மண்டலம் அது வந்து துருவ மண்டலம் என்று அழைக்கப்படுது. அடுத்து பூமியில இதுவரை பதிவான மிக அதிக வெப்பநிலை வந்து 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம். இது 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியாவில் கிரீன்லாந்து மலைத்தொடரில் என்ற பள்ளத்தாக்கில் பதிவாயிருக்கு. சரியா? பூமியில இதுவரை பதிவான மிக அதிகமான வெப்பநிலை வந்து 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம். 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. இது எங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர்ல, அதாவது யுஎஸ்ல உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர்ல 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள். தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, இது பாக்ஸுக்குள்ள போட்டிருக்கான், ரொம்ப முக்கியம். அதாவது இதுவரைக்கும் அதிகமான வெப்பம் எவ்வளோன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. எங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் கிரீன்லாந்து மலைத்தொடர் 1913 ஜூலை 10ஆம் தேதி வந்து இது பதிவாயிருக்கு. சரியா? ரொம்ப முக்கியமானது, பாக்ஸுக்குள்ள போட்டிருக்கான். சரியா? இதுவரைக்கும் பதிவான வெப்பத்திலே அதிகமானது வந்து 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. எங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் கிரீன்லாந்து மலைத்தொடர். சரியா? இது எந்த வருஷம்னா 1913 ஜூலை 10. சரியா? மறந்துடாங்க. 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. அப்போ அதிக வெப்பம்னா அப்போ குறைவான வெப்பம் ஒரு இடத்துல பதிவாயிருக்கும், அப்படிதானே? அது எங்கன்னு பார்ப்போம். இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பம் வந்து -89.2 டிகிரி செல்சியஸ். -89.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. இது எங்கன்னு பார்ப்போம். சோவியத் வாட்ஸ்டக் நிலையத்தில் இது பதிவாயிருக்கு. அண்டார்டிகாவில் உள்ள அண்டார்டிகா எங்க இருக்கு? மேலே. இங்க கீழே. இங்க அண்டார்டிக்கு, இங்க ஆர்டிக். அப்போ இங்க பதிவாயிருக்கு. சோவியத் ஓஸ்டக்னு ஒரு இடத்துல, சோவியத் ஓஸ்டக்.
சோவியத் ஓஸ்டெக்குங்கிற இடத்துல பதிவாயிருக்கு. சோவியத் ஓஸ்டெக்குங்கிற இடத்துல பதிவாயிருக்கு. சரியா? எப்போன்னா 1983 ஜூலை 21. அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதம் தான், ஜூலை தான். அது 10, இது 21. அது 13, இது 83. சரியா? சரி, அப்போ 2 பாயிண்ட் தான், ஈஸியாக படிச்சிடலாம். என்னது? இதுவரைக்கும் அதிகமாக பதிவானது எங்கம்மா? அமெரிக்காவில். சரி, எவ்வளோன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. சரியா? இதே குறைவானதுன்னா -89.2 டிகிரி செல்சியஸ். எங்கன்னா அண்டார்டிகாவில், சோவியத் ஓஸ்டாக்ல. எந்த வருஷம்னா 1983 ஜூலை 21. சூப்பர். சரியா? கேட்டோடனே லப்புன்னு என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். சரி, அடுத்து மழை பொழிவு. மழை எப்படிமா பெய்யுது? மழை எப்படி பெய்யுது? நீராவி, சுருங்கி, விரிஞ்சி? சரி, அது எங்கேயோ போகுதுங்க, ஏதோ வருதுங்க. சரி, ஒன்றும் இல்லை, அது ஈஸி தான். எப்படின்னா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ அதிக வெப்பத்தினால் என்ன ஆகுது? நீராவி வருது. சரியா? நீராவி என்ன பண்ணுது? வெப்பம், நீங்கள் ஒரு இடத்துல தீ கொளுத்துங்களேன், அந்த வெப்பம் அதிகமான காற்று என்ன பண்ணும்? மேலே எழும்பும். சரியா? அதே மாதிரி தான் நீராவி என்ன பண்ணுது? மேலே போகுது. ஒரு கட்டத்துக்குள்ள மேலே போகும்போது அது என்ன பண்ணுது? ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வெப்பம் குறையும். அப்போ இது ஒரு 3000 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது ரொம்ப குளிராயிருது. ஏற்கனவே நீர் போகுது, அது என்னதாவது மேலே குளிர்ந்த நிலைக்கு போயிருது. குளிர்ந்த நிலைக்கு மேலே போனோன்னே என்ன ஆகுது? என்னம்மா? குளிர்ந்த காட்டுப்பட்டோன்னே என்ன ஆகுது? அது மழையா கீழே விழுது. இது மழை பொழிவு. அவ்வளோதான் சொல்கிறான். சரியா? சரி, புக்கில் என்ன போட்டிருக்கான் பாருங்க. வளிமண்டல நீராவி நீர் சுருங்குதல் மூலம் பூரித நிலையை அடைந்து புவியீர்ப்பு விசை காரணமாக அது என்ன பண்ணுது? பூமியோடைய ஈர்ப்பு விசை அதை ஈர்க்கிறதுனால அது என்ன பண்ணுது? இன்னொன்று நான் ஏற்கனவே ஒரு கிளாஸில் நடத்தினேன். மலை முகடில் போய் மேகம் போய் முட்டும் போது என்ன பண்ணுது? மழையா பெய்யுதுன்னு பார்த்துருக்கோம். மலை முகடில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவக்காற்று வீசும். அப்படி வீசும்போது கேரளா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில போய் முட்டும். மலையில முட்டின உடனே என்ன பண்ணும்? அது அது என்ன ஆகுது? அப்படி மழையா கொண்டு வந்த தண்ணியா பெஞ்சிருது அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன போட்டிருக்கேன்? இன்னொன்று, புவியீர்ப்பு விசை காரணமா என்ன பண்ணுது? மழை பொழியுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். சரியா? மழை பொழிவை மலைமானியால் அளவிடப்படுகிறது. மழை பொழிவை மலைமானியால் அளவிடப்படுகிறது. காற்றின் அழுத்தம் காற்றுமானியால் அளவிடப்படுகிறது. சரியா? கடல் மட்டத்தினுடைய காற்று அழுத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10-13.25 மில்லி பார். கடல் மட்டத்தில் காற்றினுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1013.25 மில்லி பார் ஆகும். பூமியில இருக்கிற காற்றினுடைய அழுத்தம் எவ்வளோன்னா 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் ஆகும். 1.03. கடல் மட்டத்தில் எவ்வளோ சொன்னேன்? 10-13.25. 10-13.25 கடல் மட்டத்தில். சரியா? தரைப்பகுதியில் 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் ஆகும். சரியா? 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர். கிலோ சதுர சென்டிமீட்டர். உலகத்தில் இதுவரைக்கும் பதிவான மிக அதிக அழுத்தம் எங்க, காற்றழுத்தம் எங்க இருக்குன்னா 1083. சரியா? உலகத்துல இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 எம்பி. சரியா? எம்பின்னு போட்டுடுங்க. 1083.
1083. நம்ம கடல் மட்டத்தில் எவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு பார்த்தோம், 1013.25 பார்த்தோம், அப்படிதானே? ஆனா உலகத்துல இதுவரைக்கும் அதிகமா எதுல பதிவாயிருக்குன்னா 1083 MP 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள அகாட்டுங்கிற இடத்துல கடல் மட்டத்தில் இது பதிவாயிருக்கு. ரஷ்யாவில் அகாட், ரஷ்யா அகாட், ரஷ்யாவில் அகாட்டுங்கிற இடத்துல இது பதிவாயிருக்கு. 1083 ரஷ்யாவில் அகாட்டு 1000 வருஷம் இல்ல, டிசம்பர் 31 1968ஆம் ஆண்டு. சரியா, 1968. 1083 1968 டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள அகாட்டுங்கிற இடத்துல அதிகமான காற்றழுத்தம் பதிவாயிருக்கு. சரியா, அப்போ குறைவான காற்றழுத்தம் எங்கன்னு பாருங்க, 870 MP. 870 MP இதெல்லாம் பாக்ஸுக்குள்ள இருக்கு, ரொம்ப முக்கியமானது. 1928 டிசம்பர் 12, 1929 டிசம்பர் 12, டிசம்பர் 12 ரஜினி பிறந்த நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. சரியா, பசிபிக் பெருங்கடல்ல உள்ள மரியானா தீவுல இது வந்து குவாம் என்ற இடத்துல உருவாயிருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல மரியானாங்கிற தீவுல குவாம் என்ற கடல் பகுதியில் இது வந்து உருவாயிருக்கு. 870 மில்லி பார். சரியா, அதான் எம்பின்னு போட்டிருக்கான், 870. அப்போ காற்றழுத்தம் உலகத்திலே அதிகமா எவ்வளோன்னா 1083, குறைவானது 870. 1083 870 ஞாபகம் வச்சுடுங்க. குறைவான காற்றழுத்தம் எங்க பதிவாயிருக்கு, அதிகம் பசிபிக்கு மரியானா குவாம். சரியா, குவாம் கடல் பகுதியில் இது உருவாயிருக்கு. அப்ப 2 பாயிண்ட் தான்மா. அதிகமா எங்கன்னா 1083, குறைவா எங்க 870. அது கன்ஃபியூஸ், 70மா, 870. சரியா, அப்ப 2 பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது, அதிக அழுத்தம் 1083. சரியா, குறைவான அழுத்தம் 870. சரியா, 870 எந்த இடத்துல, பசிபிக்ல மரியானால குவாம்ங்கிற இடத்துல பதிவாயிருக்கு. ஈரப்பதத்தை அளவிடுறதுக்கு வந்து ஈரநிலை மானி அப்படின்னு சொல்லி ஒன்றை வச்சு அளக்குறாங்க. காற்றுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா ஈர நிலைமானியை வச்சு அளக்குறாங்க. இன்னொரு பேர் வந்து ஹெக்ரோமீட்டர். ஹெக்ரோமீட்டர், சாரி, ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர் ஈரப்பதத்தை அளக்க ஈர நிலைமானியை வச்சு அளக்குறாங்க. இன்னொரு பேர் வந்து ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர். சரி, காற்றுன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கான். காற்று, சரியா, கிடைமட்டமாக நகரும் வாயுக்கு காற்று என்று பெயர். கிடைமட்டமா, அதாவது இப்படி இப்படி நகர்ந்து போறதுக்கு வந்து கிடைமட்டமாக நகர்ந்து போறதுக்கு வந்து காற்றுன்னு பெயரான். அப்ப செங்குத்தா நகர்ந்துச்சுன்னா காற்றோட்டம். சரியா, செங்குத்தா நகர்றதுக்கு வந்து காற்றோட்டம். கிடைமட்டமா போறதுக்கு வந்து காற்று, செங்குத்தா போறதுக்கு வந்து காற்றோட்டம் என்று பெயர்.
சரி, கிடைமட்டமாக போச்சுன்னா அது காற்று, செங்குத்தாக போச்சுன்னா அது காற்று ஓட்டம். 2 பாயிண்ட் தான். காற்றுக்கு 2 பாயிண்ட் தான். கிடைமட்டமாக போச்சுன்னா காற்று, செங்குத்தாக போச்சுன்னா அது காற்று ஓட்டம். சரியா? சரி, அடுத்து ஒரு பாயிண்ட். உலகிலே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து தொகுத்து வெளியிட்டார். புரிஞ்சுதா? உலகத்துல முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாகிங்கிற ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. இவங்க இந்த பாயிண்ட பாருங்க, காலநிலைன்னு போட்டிருக்கு, ஆனா வானிலைன்னு ஏன் போடல? ஒரு நீண்ட கால தொகுப்பு எடுத்து வெளியிடுறாரு, அதனால காலநிலைன்னு போட்டிருக்கான். சரியா? அல் பலாகி. அல் பலாகி அல் பலாகி. சரியா? அல் பலாகி. ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்லி தரேன். காற்று அழுத்தத்தை அளக்கிறதுக்கு காற்றுமானி. சரியா? காற்று அழுத்தத்தை அளக்கிறதுக்கு காற்றுமானி. பியோ போர்டு அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. பியோ போர்டுன்னு ஒரு கருவி இருக்கு. அது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுது. 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. காற்று அழுத்தத்தை காற்றுமானி, பியோ போர்டுன்னு ஒன்று இருக்கு. பியோ போர்டு அது காற்றினுடைய வேகத்தை அளக்க பயன்படுது. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுகிறது. கடைசியில் கொஸ்டின் கேட்பேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பியோ போர்டுனா என்ன, காற்றுமானினா என்னன்னு கேட்பேன். பியோ போர்டு சரி, இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், உங்களெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ற பாயிண்ட். ஆண்டு முழுவதும் எழுதிடுங்க. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோள் காற்று. ஆண்டு முழுவதும் ஒரே திசையில மட்டும்தான் வீசும், அது கோள் காற்று. ஆப்ஷன் வைப்பான். ஆப்ஷன் ஏ பருவ காற்றுன்னு வைப்பான். சரியா? பி வியாபார காற்றுன்னு வைப்பான். நம்ம என்ன போட்டுறணும், டப்புன்னு பருவ காற்றுன்னு அடிச்சிரும். இல்லை, தப்பு பண்ணுவோம் நம்ம. ஒரே திசையை மட்டும் வீசக்கூடிய காற்று கோள் காற்று. சரியா? ஒரே ஒரு திசையை நோக்கி மட்டும்தான் இந்த காற்று வீசும், மாறி எங்கேயும் வீசாது, அது கோள் காற்று. சரியா? எடுத்துக்காட்டு வியாபார காற்று, மேலை காற்று. இந்த ரெண்டும் ஒரே திசையை நோக்கி மட்டும்தான் வீசும். 3 இருக்கு. வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று. வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, இந்த 3ம் ஒரே திசையை தான் நோக்கி தான் வீசும். அப்போ இவன் எப்படி வைப்பான் தெரியுமா? ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள். ஆப்ஷன் ஏ. இன்னும் ஒன்று வைப்பான், வியாபார காற்றுன்னு வைப்பான். அப்போ வியாபார காற்றும் ஒரே திசையை நோக்கி தான் வீசும். சரியா? இன்னொரு பாயிண்ட் இதிலே போட்டிருக்கான். காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர் என்ற கருவியை பயன்படுத்துகின்றனர். அடுத்த பாயிண்ட், ஏற்கனவே பியோ போர்டுன்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று அனிமாமீட்டர்.
காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர் என்ற கருவியும் பயன்படுத்துகின்றனர். சரி, அடுத்து சமச்சீர் காலநிலை. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. இது அப்படி கேட்டுருவான். சமச்சீர் காலநிலை என்பது என்ன டேஷ், அது பிரிட்டிஷ் காலநிலை, பருவக்காற்று காலநிலை ஒவ்வொன்றா கொடுத்துருவான். முக்கியமான பாயிண்ட்டு, சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்பதை குறிக்கும். அடுத்து உயரம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் மேலே போகும்போது எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடும்? கூடுமா குறையுமா? சரி, 6.5 வெப்பம் குறையும். இதற்கு வெப்ப வீழ்ச்சி என்று பெயர். இது குறையிறதுக்கு என்ன பெயர் அப்படின்னா வெப்ப வீழ்ச்சி. அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடல் மீட்டரில் இருக்கிற நம்ம மே மாதம் எவ்வளோ வெப்பத்தில் இருப்போம்? மே மாதம் வெளியில் வர முடியாது, அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். நீங்கள் அந்த டைம் ஊட்டி போங்க, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்போ மேலே ஊட்டி வந்து எவ்வளோ ஹைட்டு பார்த்தோம்? 26. தொட்டப்பட்டா உயரம் சொல்லுங்க. 26 37. சரியா? 26 37 தொட்டப்பட்டாவுடைய உயரம். சரியா? அப்போ எத்தனை டிகிரி செல்சியஸ் குறையுது? 6 12, அதில் ஒரு 3, கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்ன பண்ணுது? குறையுது. புரியுதா? சரி, அடுத்து பருவக்காற்று. இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்று. பருவக்காற்று உங்களுக்கு தெரியும், 2 காற்று தான். 2 காற்று. ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இன்னொன்று இருக்கு, அது என்னன்னா ஜெட்டு காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும், ஜெட்டு காற்று பத்தி. ஜெட்டு காற்று இது ரொம்ப முக்கியமானது. ஜெட்டு காற்று பலமுறை கொஸ்டினா கேட்டிருக்கான். வளிமண்டலத்தின் எழுதிடுங்கண்ணே. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட்டு காற்று. அதாவது வளிமண்டலத்தில் உயர் அடுக்குல குறுகிய பகுதியில் எப்படி பிரிக்காம இருங்க. வளிமண்டலத்தில் உயர் அடுக்குல குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட்டு காற்று. இந்த ஜெட்டு காற்றுல நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, நமக்கு ஒன்றும் கிடையாது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதிகளில் அதிகமான கோதுமை விளையிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஜெட்டு காற்று. மத்திய தரைக்கடலில் ஒரு காற்று உருவாகும். அந்த காற்றை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுல மிக முக்கிய பங்கு இந்த ஜெட்டு காற்றுக்கு இருக்கு. மத்திய தரைக்கடலில் ஒரு காற்று உருவாகுது, அந்த காற்றை இந்தியாவுக்கு நகர்த்தி கொண்டு வர்றதுல அந்த ஜெட்டு காற்று ஒரு பெரிய பங்காட்டுது அப்படின்னு போட்டிருக்கான். இந்த காற்றுனால அந்த பஞ்சாப், ஹரியானா சமவெளியில் நல்ல மழை கிடைக்குது. அப்போ ஜெட்டு காற்றுனா என்ன? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குல குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட்டு காற்று. சரியா? வளிமண்டலத்தில் உயர் அடுக்குல குறுகிய பகுதியில் ஒரு வேகமாக ஒரு காற்று நகருது,
அது வந்து ஜெட்டு காற்று. சரியா? ஜெட்டு காற்றை பத்தி ஒரு கேள்வி கேட்பான், விட்டுறக்கூடாது. வளிமண்டலத்துல உயர் அடுக்குல குறுகிய பகுதியில ஒரு வேகமா ஒரு காத்து வீசும், அது ஜெட்டு காற்று. சரியா? அடுத்து மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன், இதெல்லாம் கொஸ்டின்மா. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவ காலம். இதன் பொருள் பருவ காலம். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரைட்டா? நடந்தே விட மாட்டேங்க, டக்குன்னு டைம் ஆயிட்டீங்க. இதெல்லாம் குற்றம்ப்பா, நீங்க எனக்கு லேட்டா தந்துட்டு. கேளுங்கம்மா. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பூமியிலே ஒரு வறண்ட நிலப்பகுதி எதுன்னா பருவ காலம். உலகத்திலே மிக அதிக மழை பெறும் இடம் சிறப்புஞ்சி மவுசின்ட்ரம். இப்போ மவுசின்ட்ரம் இருக்கு. சரியா? இப்போ மவுசின்ட்ரம் இருக்கு. உலகத்திலே அதிக மழை பெறும் இடம் மவுசின்ட்ரம். சரியா? உலகத்திலே வறண்ட பகுதி எதுனா அட காமா. அட காமா. உலகத்தில் அதிக மழை பெய்யறது வந்து இந்தியாவில் உள்ள மவுசின்ட்ரங்கிற இடம். என்ன காரணம்? இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசுது இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் 1ஆம் தேதி இப்படி வீசும். சரியா? இப்படி வீசும். இங்க ஒரு கிளை இப்படி பிரிஞ்சு போகுது. மொத்தம் ரெண்டு கிளை. ஒன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் போதும், இன்னொன்று வந்து வடக்கு நோக்கி வங்காள விரிகுடா நோக்கி இன்னொரு கிளை வீசும். இந்த கிளை வந்து தடுக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஜெயந்தியா காரகுரா மலைக்குண்டுகள் மோதினால மவுசின்ட்ராங்கிற இடத்துல அதிகமான மழை பெய்யுது. உலகத்திலே அதிகமான மழை எங்கே தான் பெய்யுது? இந்தியாவில் மவுசின்ட்ரம்ங்கிற இடத்துல பெய்யுது. சிறப்புஞ்சின் முன்னாடி இருக்கும், இப்போ மவுசின்ட்ரம் கொடுத்துருக்கான். சரியா? சரி, உலகத்திலே ரொம்ப வறண்ட பூமி எதுதான்? அட பாமா. பாமாவா காமாவா? அட காமா. கா அட காமா. சரியா? உலகத்திலே ஒரு வறண்ட பகுதி அட காமா. போட்டுடலாமா? அட காமா. சரியா? காற்று அழுத்தம் உலகத்திலே அதிகமா பதிவானது எத்தனை மில்லி பார்? பார்க்காம சொல்லணும். 10, 63, 73, 83, 93, 93, 83, 10, 83. குறைவானது 270. சரியா? பரவாயில்லையே, ஆக்டிவா இருக்கீங்களே. ரைட், ஓகே. அப்போ உலகத்திலே வறண்ட பூமி எதுதான்? அடகாமா. சரியா? சரி, அடகாமா மறந்துடாதீங்க. சரி, குளிர்காலம் ஏன் வருது? ஏற்கனவே சொல்லிட்டேன். குளிர்காலம் ஏன் வருது? சூரியனுடைய செங்குத்து, இது நிலநடு கோடு. இந்த சூரியனுடைய செங்குத்து, இந்த சூரியன் வந்து எங்க வந்துருது? மகர ரேகைக்கு வந்துருது. அப்போ நம்ம எங்க இருக்கோம்? இங்க இருக்கும். அதாவது ஜூனுக்கு அப்புறம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நவுண்டு இங்க வந்துடும். அப்புறம் டிசம்பர் வரை இங்க இருக்கும். அப்புறம் டிசம்பர்ல இருந்து அப்படியே மெதுவாக ஏறி இங்க வந்துடும். அப்போ இதோட வேலை என்ன? இங்க போறது, இங்க போறது, இங்க போறது, இங்க போறது. இதுதான் அதோட வேலை. சரியா? நான் சொன்னேன்ல, மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறான தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகிறது. இக்காற்று இந்தியாவில் கொண்டு வருவதில் ஜெட்டு காற்று மிக முக்கிய பங்காற்றுகிறது. இந்த லைன் எழுதிடுங்கம்மா. மத்திய தரைக்கடல் பகுதி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஜெட்டு காற்றை பத்தி இல்லாத கொஸ்டினே இருக்காது, இந்த கொஸ்டின் பத்தி இல்லாமே இருக்காது. இது ஒண்ணு, கோல் காற்று ஒண்ணு. அந்த வியாபார காற்றுலாம் சொன்னேன் இல்லையா? ஒரே ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோல் காற்று. எடுத்துக்காட்டு வியாபார காற்றுலாம் சொன்னேன் இல்லையா? அதுவும் முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஒண்ணு, இன்னொன்னு வந்து இது மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள்
வட இந்தியாவில் மழையை தருகின்றன. சொன்னா வட இந்தியாவில் மழையை தரும் அப்படின்ட்டு. மேற்கத்திய இடையூறுடன் ஒரு நிமிஷம். மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகின்றன. இக்காற்று இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஜெட்டு காற்று மிக முக்கிய பங்காற்றுது. ஜெட்டு காற்று முதல்ல எப்படி உருவாகுது? வளிமண்டலத்துல ஒரு குறுகிய பகுதியில, அடுத்து தாழ்வான சரி வளிமண்டலத்தின் உயர் அடுக்குல குறுகிய பகுதியில வேகமாக நகரும் காற்று ஜெட்டு காற்று. சரியா? அப்போ இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவான காற்றை இங்க கொண்டு வரல முக்கிய பங்கு எதுக்கு பெற்றிருக்கு? ஜெட்டு காற்று. சரியா? ஜெட்டு காற்றை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பான். மத்திய தரைக்கடல இருந்து மேற்கத்திய பகுதியில நகர்த்தி கொண்டு வரல ஒரு பங்கு யாருக்கு இருக்கு? ஜெட்டு காற்றுக்கு இருக்கு. இதனால வட மாநிலத்துல நல்ல மழைப்பொழிவு பெறுகிறது. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.